எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அன்பு. ஸோ எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்குங்க. என்னன்னா, ஏன் ப்ரோ நீங்கள் வந்து எப்பவுமே வந்து லெட் யூஸ் பண்ணுறீங்க, வேர் யூஸ் பண்ண மாட்டீங்க சொல்லி டவுட் இருக்கும். ஸோ இது மாதிரி யாருக்கும் டவுட் இருக்கோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஜாவாஸ்கிரிப்டில் வந்து வேர் கீவேர்டுக்கும் லெட் கீவேர்டுக்கும் என்னென்ன வித்தியாசம் சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு வேரியபிள் நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணணும் ஸோ அதை தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஆல்ரெடி அது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இல்லை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ ஆக்சுவலி நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 டைப்பாக வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக ஓல்டில் உள்ள வேர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வேர் அண்ட் கலர் வந்து ரெட் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளி. ஓகே, அண்ட் செகண்ட் நம்ம என்ன கிரியேட் பண்ணிக்கலாம், வேர் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு லெட்டில் கிரியேட் பண்ணிக்கலாமா. ஸோ லெட் கலர் அண்ட் அதே மாதிரி ரெட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, செகண்ட் அண்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கான்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். கரெக்டாக. ஸோ கான்ஸ் அண்ட் அதே மாதிரி கலர் அண்ட் அதே மாதிரி ரெட். ஓகே, ஸோ ரெட் ப்ளூ க்ரீன் நம்ம வச்சுக்கலாம். ஓகே, பட் இது ஒரு வேரியபிள் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கான சின்டெக்ஸ் இது தான். கரெக்டாக. ஸோ வேர் லெட் அண்ட் கான்ஸ். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் கான்ஸ் வந்து நம்ம எப்பப்பெல்லாம் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு, லைக் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து மாறக்கூடாது அப்படிங்கும்போது நம்ம வந்து கான்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கான்ஸ் லெட் வந்து சம்வாட் சிமிலர் தாங்க. ஸோ கான்ஸ் ஆக்சுவலி என்னென்னா லெட்டோட இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஓகே, ஸோ லெட்டில் வந்து இந்த லெட்டில் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியுமே கான்ஸ்லேயும் இருக்கும். கான்ஸ் வந்து சில 2-3 விஷயங்கள் இருக்கும், அவ்வளோதான். ஓகே, ஸோ டெலிட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேர்க்கும் லெட்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு இதுவும் நான் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த எக்ஸாம்பிளுக்காக ஒரு ஃபார் லூப் கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபார் லூப்பில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம் சிம்பிளி. ஸோ ஃபங்க்ஷன் வந்து எனக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, சிம்பிளி வந்து 1 to 10 நம்பர் வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஸோ என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளி டிஸ்பிளே நம்பர்ஸ் இல்லை வச்சுக்கலாம், நம்பருக்கு வச்சுக்கலாம் நம்பர்ஸ். அண்ட் இதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து ஒரு ஃபார் லூப் வைக்க போகிறோம். ஸோ ஃபார் லூப் அண்ட் ஃபார் லூப்பில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சிம்பிளி ஐ வந்து 0 வச்சுக்கிறேன். அண்ட் ஐ வந்து எனக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 வரைக்கும், ஏன்னா எனக்கு 1 to 10 வரைக்கும் வரணும். ஸோ போட்டுட்டு இன்க்ரிமெண்ட் ஆகணும் இல்லையா. ஸோ இன்க்ரிமெண்ட் போட்டுட்டு அண்ட் பிளாக்ல வந்து சிம்பிளி லாக் பண்ண போகிறேன். ஸோ லாக் மை நம்பர் இஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ மை நம்பர் இஸ் ஒரு ஹேஷ் போட்டுட்டு அண்ட் கன்வெர்ட் பண்ண போகிறேன் நம்ம இண்டெக்ஸை. ஸோ நீங்கள் ஐ இல்லை இண்டெக்ஸ் கால் பண்ணிக்கலாங்க, அது உங்கள் இஷ்டம் தான். ஓகே, ஸோ நான் போட்டு நான் சேவ் பண்ணி வச்சுக்கோங்களேன். ஃபார்மேட் ஆகிடுச்சு. பட் ரைட்டில் வந்து அவுட்புட் வராது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து கால் பண்ணணும். கரெக்டாக. இது ஃபங்க்ஷன் இது. ஸோ டிஸ்பிளே நம்பர்ஸ் ஸ்பெல்லிங் பார்த்தீங்களா தப்பு. ஸோ நம்பர்ஸ். ஓகே, அதே மாதிரி நான் அதை காப்பி பண்ணிக்கிறேன், நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ கால் பண்ணலாம், சேவ். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 0 to 10 சொல்லி வருது. எனக்கு வந்து 0 தேவையில்லை. ஸோ என்ன பண்ணிக்கலாம், இந்த ஐ வந்து நான் வந்து 1 ஆக்கிக்கலாம். ஸோ 1 போட்டுட்டு சேவ் பண்ண அப்படின்னா 1 to 10 சொல்லி வருது. ஓகே, பர்ஃபெக்ட்டுங்க. ஸோ பொன்னியில் நம்ம என்ன பார்த்தோம், நம்ம வந்து லோக்கல் ஸ்கோப் பற்றி பார்த்தோமா. ஸோ இங்கே பாருங்களேன், நம்ம என்ன பண்ணுறோம், சிம்பிளி ஒரு ஃபார் லூப்பில் வந்து ஐ வந்து 1 வச்சுருக்கோம். அண்ட் ஒரு ஃபார் லூப் 1 to 10 சொல்லி காமிக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த ஐ வந்து வெளியில் வந்து விசிபிளாக இருக்கான்னு சொல்லி பார்க்கலாமா. ஸோ உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஸோ பொன்னியில் பார்க்கும்போது நம்ம ஏதாச்சும் வேரியபிள் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து பிளாக் லெவல் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியும். ஓகே, பட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சும்மா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்காக நம்ம வந்து லாக் அவுட் பண்ண போகிறோம் வெளியில். ஸோ லாக் பண்ணுறேன் அண்ட் ஜஸ்ட் எனக்கு இண்டெக்ஸ் என்ன வேணும். ஸோ ஐ வந்து லாக் பண்ணிடுறேன், சேவ் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 11 சொல்லிட்டு வருது. ஸோ நீங்கள் கேட்கலாம், எப்படி ப்ரோ இது வந்து 11 சொல்லிட்டு வருது. ஸோ நீங்கள் போன வீடியோ நீங்கள் சொன்ன மாதிரி இதெல்லாமே லோக்கல் ஸ்கோப்பு தானே, அப்போ வந்து வெளியில் வந்து இது அசப்ஸில் இருக்கக்கூடாதுல்லன்னு சொல்லி கேட்கலாம். கரெக்டு. ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, போன வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து பை டிஃபால்ட்டாக வந்து நீங்கள் வந்து எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணல, லைக் லெட்டு வேர் அதெல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணல அப்படின்னா இது வந்து பை டிஃபால்ட்டாக வேரில் இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் வேரில் டிஃபைன் பண்ணும்போது என்ன அர்த்தம் அப்படின்னா, அது வந்து பை டிஃபால்ட்டாக இது வந்து ஃபங்க்ஷன் ஸ்கோப், பிளாக் ஸ்கோப் கிடையாது. அதுவே நீங்கள் லெட்டில் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்களேன், லெட்டில் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. போட்டுட்டு சேவ் பண்ண அப்படின்னா ரெஃபரன்ஸ் எரர் ஐ இஸ் நாட் டிஃபைன் சொல்லி வருது. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் லெட்டில் நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து பிளாக் ஸ்கோப். ஸோ வந்து இந்த கோட் பாக்குள்ளே தான் உங்களுக்கு அது விசிபிளாக இருக்கும். அதுக்கு வெளியில் வந்து அது விசிபிளாகவே இருக்காது. ஆனால் நீங்கள் வேரில் நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்களேன், அந்த வேரியபிள் ஓகே இந்த இண்டெக்ஸ் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து நீங்கள் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ கால் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து சில டவுட் இருக்கும், என்ன ப்ரோ இது வந்து நம்ம சப்போஸ் வந்து ஒரு இன்னொன்று நெஸ்டட் கிரியேட் பண்ண வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் கிரியேட் பண்ண வச்சுக்கோங்க, இஃப் அண்ட் ட்ரூன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரூ அண்ட் இங்கே நான் வந்து ஏதோ வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். என்ன வைக்கலாம், சும்மா மெசேஜ் வைக்கலாமா. ஸோ வேர் மெசேஜ். ஓகே, ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே நான் வந்து ஏதாச்சும் மெசேஜ் தரலாம், ஹலோ எவ்ரி ஒன் அப்படின்னு போடலாம். ஓகே, ஸோ போட்டுட்டு இப்போ நான் வந்து ஆக்சுவலி நான் வந்து வேரில் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து இங்கே லாக் பண்ணேன்னா இங்கே லாக் ஆகும். இப்போ நான் அதுவே வெளியில் லாக் பண்ணுறேன். ஸோ லாக் பண்ணுறேன் வெளியில். ஸோ மெசேஜ் சேவ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபார் லூப்புக்குள்ளே இஃப் லூப்புக்குள்ளே ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம் மெசேஜ் சொல்லிட்டு. சின்ஸ் நம்ம வந்து வேரை கிரியேட் பண்ணதுனால இந்த வேர் வந்து எங்கே விசிபிளாக இருக்கும்,
இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபுல்லாக விசிபிளாக இருக்கும். அதனால் நம்ம இங்கே கால் பண்ணாலுமே அதால் வாங்க முடியுது. அதனால் இங்கே காமிக்குது பாருங்கள். ஓகே, ஸோ இதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் லெட்டில் அப்படின்னா இதுவே நீங்கள் வேறு வந்து லெட்டில் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்களேன். ரீப்ளேஸ் பண்ணுறேன், சேவ் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெசேஜ் இஸ் நாட் டிஃபைன் சொல்லி வருது. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பட் நான் திருப்பி ஒரு வாட்டி நாங்கள் சொல்லிட பாருங்க. ஸோ நீங்கள் வந்து வேறு கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஃபங்க்ஷன் ஸ்கோப். ஓகே, ஸோ விச் மீன்ஸ் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து இது வந்து ஃபுல்லாக அக்சசிபிளாக இருக்கும். எப்போனா கால் பண்ணிக்கலாம். ஓகே, அதுவே நீங்கள் வந்து லெட்டில் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்களேன். லெட்டு கான்ஸ் அதை கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் வந்து பிளாக் ஸ்கோப். ஓகே, ஸோ விச் மீன்ஸ் இது எல்லாமே பிளாக்ல மட்டும் தான் விசிபிளாக இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாக் ஸ்கோப்பு, இது பிளாக் ஸ்கோப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது வேறு, இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபங்க்ஷன் ஸ்கோப். ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா டெலிட் பண்ணிவிட்டு சிம்பிளி வந்து 2 வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சேவ் பண்ணிடுறேன். ஃபார்மேட் ஆகிடுச்சு. அண்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வேறு வந்து ஒரு கிரியேட் பண்ணுறேன். ஸோ கலர் ரெட்னு வைக்கிறோம். அதே மாதிரி என்ன பண்ணுறேன் லெட்லேயும் கிரியேட் பண்ணிக்கலாம். லெட் அண்ட் கான்சிபிளாக வைக்கலாம், ஏதாச்சும் ஒரு நேம் வைக்கலாம். ஸோ ஃபுட் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஃபுட் அண்ட் மேகி. ஓகே, போட்டுட்டு இப்போ நான் வந்து சேவ் பண்ணிடுறேன். நம்ம லாக் பண்ண போகிறது கிடையாது. ஓகேவா? ஆனால் இங்கே பாருங்கள், நம்ம கன்சோல் லாகில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம டைப் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து இந்த கலர் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து எப்பப்பெல்லாம் நீங்கள் மாதிரி குளோபல் இங்கே பார்த்தீங்கன்னா அதுதான் பேரண்ட் கரெக்டாக. ஸோ பேரண்ட்டில் நீங்கள் எப்பப்பெல்லாம் இந்த மாதிரி வேரியபிள் கிரியேட் பண்ணுறீங்களோ வேர் கீவேர்டு மூலிமா, அப்போ வந்து இது வந்து விண்டோஸ் ஆப்ஜெக்ட்டில் வந்து மர்ஜ் ஆகிரும். அண்ட் இப்போ நீங்கள் ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட விண்டோ ஆப்ஜெக்ட்டை வந்து லாக் பண்ண போகிறேன். ஸோ விண்டோ இங்கே பார்த்தீங்கன்னா காமிக்குது. என்டர் பண்ணிங்க அப்படின்னா விண்டோ ஆப்ஜெக்ட் வந்துச்சு. ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய இருக்குது பாருங்கள். ஓகே, இதெல்லாம் வந்து விண்டோ ஆப்ஜெக்ட்டில் உள்ள டிஃபால்ட் திங். ஸோ அலர்ட் ஃபங்க்ஷன்ஸ் அதெல்லாம் டிஃபால்ட்டாக இருக்குது பாருங்கள். அலர்ட்டு ப்ராம்ப்ட் அது மாதிரி நிறையா இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி வச்சுக்கோங்களேன், பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். ஓகே, இதில் தான் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி விண்டோ டாட் நேம் போடும்போது பாருங்களேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதில் அப்படியே வந்து கொலாஸ் பண்ணிவிட்டு விண்டோ டாட் நேம். ஓகே, ஸோ போட்டு என்டர் பண்ணுங்களேன். இங்கே பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்ட்ரிங்காக இருக்குது. அதனால் உங்களுக்கு எம்டியாக வந்துச்சு. நான் என்ன சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, எப்பயுமே நேம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது குளோபலில் இப்படி சொல்லியிருந்தேன்னா ரீசன் பார்த்தீங்கன்னா இதுதான். ஏன்னா விண்டோவில் வந்து ஆல்ரெடி நேம் சொல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது வந்து எம்டி ஸ்ட்ரிங்கில் இருக்கும் டிஃபால்ட்டாக. அதனால தான் வந்து உங்களுக்கு அந்த கான்ஃப்ளிக் மெசேஜ் அந்த ஸ்ட்ரைக்மா உங்களுக்கு காமிச்சிது. ஓகேவா? ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்பப்பெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி வேரியபிள் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்களோ வேறு மூலியமாக, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து விண்டோஸ்குள்ளே வந்து மர்ஜ் ஆயிரும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்களேன், இது நான் வந்து இந்த கலர் நான் கால் பண்ண வச்சுக்கோங்களேன். சிம்பிளாக கலர் சொல்லி கால் பண்ணிக்கலாம். ரெட்னு சொல்லி வருது. ப்ளஸ் நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா விண்டோ டாட் கலர். பார்த்தீங்களா, இங்கேயும் வந்து விண்டோ மூலியமாக கால் பண்ண முடியுது. ஓகே, அதுவே நம்ம வந்து இந்த லெட்டில் வந்து பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதே மாதிரி ஃபுட் கால் பண்ணுறேன், வேல்யூ வருது. அதுவே நான் என்ன பண்ணுறேன் விண்டோ டாட் ஃபுட் போட்டு வச்சுக்கோங்களேன். பார்த்தீங்களா, எதுவுமே வரல. போட்டு என்டர் பண்ணும்போது அன்டிஃபைன் சொல்லி வரும். ஏன்னா பை டிஃபால்ட்டாக இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து வேரில் நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்களேன், இந்த வேல்யூ வந்து விண்டோ ஆப்ஜெக்ட்டில் வந்து அது மர்ஜ் பண்ணும். ஓகே, பர்ஜ் இல்லை பைண்ட் எல்லாமே சேம் வேர்டு தாங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு சொல்கிறது தான் உங்களுக்கு அப்படி சொல்கிறேன். பட் எல்லாமே சேம் திங் தான். ஓகேவா? ஆனால் நீங்கள் லெட்டில் நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணோம் அப்படின்னா அது விண்டோவில் கிரியேட் பண்ணாது, அவன் டிஃபால்ட்டாக அந்த இன்ஸ்டன்ஸில் இருக்கும். ஓகே, ஸோ இதில் நீங்கள் கேட்கலாம், இது என்ன ஒரு டிஃப்ரென்ஸு, எப்படி வேணா ஆயிட்டு போட்டோம் எனக்கு அவுட் வருதுலன்னு கேட்கலாம். எஸ் வரும், பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு தேர்ட் பார்ட்டி லைப்ரரி வச்சுருக்கீங்க வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு அத்தன்டிகேஷன் பேக்கேஜ் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஒரு ஸ்லைடர் பேக்கேஜ் அனிமேஷன் பேக்கேஜ் யூஸ் பண்ணுறீங்க வச்சுக்கோங்களேன். அங்கேயும் பார்த்தீங்கன்னா சேம் கலர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அப்படி யூஸ் பண்ண ஆகும் அப்படின்னா இந்த நேமும் அந்த நேமும் வந்து கான்ஃப்ளிக்ட் ஆகும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கான்ஃப்ளிக்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும், உங்களோட வேல்யூ தான் வந்து ரீப்ளேஸ் ஆயிடும். ஸோ அந்த பிளகினோட வேல்யூ வந்து வேலை செய்யாது. ஓகேவா? ஸோ எப்பயுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் கோடு வந்து யார் கோடையும் ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து ரொம்ப இண்டிவிஜுவலாக ரொம்ப ப்ரைவேட்டாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேருக்கு பதிலாக லெட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ லெட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சேஃபாக இருக்குது, விண்டோஸ்லேயே கிடையாது. கரெக்டாக இப்போ வந்து ஜஸ்ட் இது வந்து ஃபுட்டு தான். இப்போ நீ ஃபுட்னு கால் பண்ணால் நீ ஃபுட்டாக கால் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ இது தாங்க, இதான் நீ தெரிஞ்சுக்கணும். அண்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா எக்ஸாம்பிளில் ஒரு நாலேஜ் தான் அது. ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்களேன். ஒரு நார்மல் ஃபங்க்ஷனில் இது டிஸ்பிளே நம்பர். ஓகே, இங்கே நீங்கள் அதை லாக் பண்ணுறீங்க வச்சுக்கோங்க, சிம்பிள் லாக். ஸோ இங்கே என்ன கூட இருக்கலாம். ஓகே, ஸோ பை டிஃபால்ட்டாக இந்த ஃபங்க்ஷன் இது எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து விண்டோவில் தான் மர்ஜ் ஆகிருக்கும், மர்ஜ் இல்லை பைண்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது நீங்கள் எப்படி நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் ரைட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெலிட் பண்ணிவிட்டு டிஸ்பிளே நம்பர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கோட் வருது. நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளி லாக் பண்ணிக்கலாம். ஹலோன்னு வச்சுக்கலாம். ஹலோ. ஓகே, ஹலோ சேவ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம திருப்பி இங்கே ரைட்டில் கால் பண்ணிக்கலாமா, டிஸ்பிளே நம்பர் ஹலோன்னு சொல்லி வருது. ஓகே, பர்ஃபெக்ட்.
ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, நீங்கள் எப்பப்பெல்லாம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்களோ அப்போ வந்து அது எல்லாமே வந்து விண்டோ ஆப்ஜெக்ட்டில் வந்து பைண்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் எப்படி கால் பண்ணிக்கலாம் அப்படின்னா நோவலி வந்து விண்டோ டாட் டிஸ்பிளே பார்த்தீங்களா அங்கே காமிக்குது. ஸோ போட்டுட்டு நீங்கள் இது கால் பண்ணிங்கன்னா அதே அவுட்புட் தான் வரும் உங்களுக்கு. ஸோ ஆக்சுவலி இது வந்து இட்ஸ் அ பேட் ப்ராக்டிஸ், பட் இது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வழி இருக்குது. நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் வந்து மாடியூல்ஸ் மூலியமாக நீங்கள் பண்ணலாம். பட் இது வந்து நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து இந்த ஜாவாஸ்கிரிப்ட் பேசிக்ஸ் வந்து இது போனாங்க. பட் ஃபியூச்சரில் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் மாடியூல்ஸ் பற்றி நம்ம செப்பரேட்டாக வீடியோ பண்ணலாம். ஓகே, அதில் வந்து உங்களுக்கு இது நம்ம எப்படி வந்து ஆர்கனைஸாக பண்ணணும் ஸோ உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே ஸோ இதாங்க நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். வேறுக்கும் லெட்டுக்கும் உள்ள மேஜர் வித்தியாசம் இதுதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேறு டாபிக் பற்றி பார்க்கலாம். பாய்.